ஒரு முறை புத்தர் ஒரு கிராமத்துக்கு வராரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவரோட சொற்பொழிவை கேட்க கூடுறாங்க. அதில் ஒரு இளைஞனுக்கு மட்டும் புத்தரை பிடிக்கவே இல்லை, தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறான். ஆனாலும் புத்தர் தன்னோட உரையை நிறுத்தவே இல்லை. அந்த இளைஞனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி எழுந்து புத்தரை கோபமாக கடுமையான வார்த்தைகளில் திட்டுறான். நீங்கள் ஒரு போலி ஞானி, நீங்கள் மக்களை தவறாக வழி நடத்துறீங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறான். இதை பார்த்த சீடர்கள்லாம் அவனை அடக்க முயற்சி பண்ணுறாங்க. புத்தரான சீடர்கள் அமைதியாக இருக்க சொல்லிடுறாரு. அந்த இளைஞனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி, நான் உங்களை கடுமையான வார்த்தைகளை திட்டுறேன், ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். புத்தர் அதுக்கு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்க, ஆனால் அவர் அதை வாங்க மறுத்துட்டா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், இது என்ன முட்டாள்தனமான கேள்வி, நான் தானே வாங்கினேன், அதை அவன் என்கிட்ட இருந்து வாங்கலை அப்படின்னா அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். புத்தர் சிரிச்சுக்கிட்டே, அதுதான் நீங்கள் என்ன திட்டுறீங்க, ஆனால் நான் அதை ஏற்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அந்த இளைஞன் சிந்திக்கிறான். அவனுக்கு உண்மை புரிஞ்சு தன் செயலுக்காக வெட்கப்படுறான். நம்ம லைஃப்லையும் நம்ம நிறைய பேர்கிட்ட கோவப்படுறோம், நிறைய பேர் நம்மக்கிட்ட கோவமாக நடந்துக்கிறாங்க, கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதை ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கோபத்தால் எப்போவுமே வெல்ல முடியாது, இக்னோர் பண்ணிடுங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தர்றதை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு அன்பையும் நம்பிக்கையும் கொடுங்க. அடுத்து உங்களை சந்திக்கும் வரை மனதை அமைதிப்படுத்தும் பயணத்தில் உங்கள் பியாண்ட் எக்ஸலன்ஸ். நன்றி.